அனைவருக்கும் வணக்கம். 55 நாட்களுக்கும் மேலாக சவுக்கு சங்கர் அவர்கள் திரையில் இருக்கிறார். இது மட்டும் இல்லாம சிபிசிஐடி காவல்துறையினர் சென்னை ஹைகோர்ட்ல ஒரு பெட்டிஷன் ஒன்று ஃபைல் பண்ணிருக்காங்க. அதாவது சவுக்கு சங்கர் மீது பெண்டிங்ல இருந்த ஒரு கேஸ் ஆல்ரெடி அது முடிஞ்சிருச்சு. ஆனா முடிந்த ஒரு வழக்கை நாங்க திரும்பவும் அப்பீலுக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு சிபிசிஐடி காவல்துறையினர் ஒரு பெட்டிஷனும் ஒன்று ஃபைல் பண்ணிருக்காங்க. உண்மையாகவே சவுக்கு சங்கர் அவர்கள் பழிவாங்கப்படுகிறாரா? கிட்டத்தட்ட இந்த 55 நாட்கள் அவருக்கு என்ன நடந்தது, அவர் மேல என்னென்ன வழக்குகள், எத்தனை வழக்குகள், எந்தெந்த நாள் அன்னைக்கு என்னென்ன வழக்குகள் போட்டிருக்காங்க, எல்லாமே இந்த ஒரு வீடியோல நம்ம பார்ப்போம். ஆரம்பத்திலே நான் சொல்லியிருந்தேன் 55 நாட்களுக்கும் மேலாக சவுக்கு சங்கர் அவர்கள் சிறையில் இருக்கிறார். சவுக்கு சங்கரும் இருக்கிறார், ஃபெலிக்ஸும் இருக்கிறார். முதல் வழக்கு மே 4ஆம் தேதி தேனியில சவுக்கு சங்கர் அவர்களை காவல்துறையினர் கைது பண்றாங்க. விடியற் காலையில என்ன அந்த ஒரு வழக்கு அப்படின்னா, பெண் காவலர்களை இழிவா பேசிட்டாரு அப்படின்ற ஒரு வழக்கு. இந்த இழிவா பேசியது எந்த ஒரு காணொலி இல்ல அப்படின்னா, ரெட் பிக்ஸ் அப்படின்ற ஒரு சேனல்ல ஃபெலிக்ஸ் அவர்கள் இன்டர்வியூ எடுத்திருந்தாரு. அந்த நேர்காணல்ல பேசினாரு. அந்த ஒரு வீடியோக்காக அவர் கோயம்புத்தூர் சிசிபி காவல்துறையினர் இவரை கைது பண்றாங்க. பிறகு இவர் கைது பண்ணிட்டு கூட்டிட்டு போற வழியே பாத்தீங்கன்னா, இவர் அரெஸ்ட் பண்ணும்போது அங்க கஞ்சா வச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு தேனியில ஒரு கேஸ், கோயம்புத்தூர் சிசிபி கேஸ்ல இவர் மேல என்ன செக்ஷன் போட்டாங்கன்னா, ஐபிசி செக்ஷன் 294B, 509, 353, TN Prohibition of Harassment of Women Act, அது மட்டும் இல்லாம ஐடி ஆக்ட். இந்த செக்ஷன் எல்லாமே சவுக்கு சங்கர் மீது கோயம்புத்தூர் சிசிபி காவல்துறையினர் போட்டது. அடுத்து நான் சொன்ன பாத்தீங்களா, தேனியில கஞ்சா வச்சிருந்தாரு இவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு போட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு, அது NDPS ஆக்ட் வந்துருது. அதுல அடுத்து பாத்தீங்க அப்படின்னா, மே 7ஆம் தேதி இதே கோயம்புத்தூர் காவல் நிலையத்துல சிசிபி போலீசார் ஆல்ரெடி மேல போட்ட ஒரு எஃப்ஐஆர் சென்னை காவல்துறையினர் சென்னை சிசிபில இவங்க ஒரு எஃப்ஐஆர் பதிவு பண்றாங்க. இங்க ஒரு கம்ப்ளைண்ட் வாங்கி பிறகு அப்படியே என்ன நடக்குது அப்படின்னா, அதே மே 7ஆம் தேதி சிஎம்டிஏ உடைய டாக்குமெண்ட் சவுக்கு சங்கர் அவர்கள் ஆல்ரெடி பல இடங்கள்ல குறிப்பிட்டு பேசியிருந்தாரு. டாக்குமெண்ட் என்கிட்ட இருக்குங்க, இதுதான் ஆதாரம், இவ்வளவு ஊழல் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவரு நிறைய இடத்துல அந்த ஒரு டாக்குமெண்ட் வச்சு பேசிட்டு இருந்தாரு. இத காவல்துறையினர் என்ன இது ஒரு வழக்கா போட்டுருக்காங்கன்னா, சிஎம்டி உடைய டாக்குமெண்ட் சவுக்கு சங்கர் அவர்கள் ஃபோர்ஜரி பண்ணி அரசாங்கத்துக்கு கெட்ட பெயர் விளைவிக்கும்படி பொதுமக்களிடையே ஒரு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறாரு இதை வச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதற்கு ஒரு வழக்கு அவர் மேல அதே மே 7ஆம் தேதி பதியப்படுகிறது. பிறகு மே 8ஆம் தேதி லைனா பாத்தீங்கன்னா, மே 4, மே 7, மே 8. மே 8ஆம் தேதி என்ன வழக்கு அப்படின்னா, திருச்சி சைபர் கிரைம் காவல்துறையினர் முதல்ல ஒரு வழக்கு போட்டாங்க பாத்தீங்களா, கோயம்புத்தூர்ல இவர் பெண் காவலர்கள் இழிவா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வழக்கை வச்சு சென்னையில ஒரு கேஸ் ஒன்று போடுறாங்க சென்னை சிசிபி காவல்துறையினர். இப்போ திருச்சி சைபர் கிரைம் காவல்துறையினர் எங்க பங்குக்கு நாங்களும் ஒரு கேஸ் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெண் ஒருவர் காவல்துறையினர் ஒருத்தவங்க அங்க புகார் கொடுக்க, அந்த புகாரின் அடிப்படையில திருச்சியிலும் இவர் மேல ஒரு எஃப்ஐஆர் போடுறாங்க. அப்போ சவுக்கு சங்கர் மீது இது வரைக்கும் எத்தனை எஃப்ஐஆர் பதியப்பட்டிருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட 7 எஃப்ஐஆர் சவுக்கு சங்கர் மீது லைனா பதிவாயிடுச்சு.